கோவை பெரிய கடை வீதி அருகே மனைவியுடன் பேசியதாக சந்தேகத்தின் பேரில் வாலிபரை நண்பருடன் சேர்ந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குனியமுத்தூர் பெட்ரோல் பங்க் அருகே உள்ள குடிநீர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது ராசிப், கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது யாகூப். இவர்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் முகமது ராசிப் முகமது யாகூப்பின் மனைவியுடன் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முகமது யாகூப் சம்பவத்தன்று கரும்புக்கடை பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபம் அருகே நின்றிருந்த முகமது ராசிப்பிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி அவரை மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் இருவரும் தெற்கு உக்கடம் GM நகர் அருகே உள்ள வீரபாஞ்சி நகர் பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு முகமது யாகூப்பின் நண்பரான முகமது அசார் என்பவரும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது என் மனைவியுடன் ஏன் பேசுகிறாய் என்று கேட்டு முகமது யாகூப் மற்றும் முகமது அசார் இருவரும் சேர்ந்து முகமது ராசித்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலின் போது தான் முகமது யாகூப்பின் மனைவியுடன் பேசவில்லை என்று முகமது ராசித் மறுத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து இருவரும் அவரை மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து முகமது ராசித் பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் தொடர்பாக முகமது யாகூப் மற்றும் முகமது அசார் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.